நற்செய்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை ஆண்டவர் வாழ்விலே நிகழ்ந்ததை படிக்கும். அது என்ன அந்த வித்தியாசமான சூழல் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு வரி செலுத்த வேண்டுமா, அதேபோன்று அவரோடு இருந்தவர்கள் இந்த வரி விதித்தல், வரி செலுத்துதல் என்பதற்கு கட்டுப்பட்டவர்களா என்ற ஒரு கேள்விதான். அன்புக்குரியவர்களே, இதற்கு சரியான பதில் ஆண்டவர் சொல்கின்றார். வரி செலுத்துவது என்பது அதற்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல, ஆனால் முழுமையான மனிதனாக இந்த உலகத்திலே நான் இருந்தேன் என்ற வகையிலே நானும் அதை செலுத்துகிறேன் என்று சொல்லி அவராக அதை செலுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த ஸ்டாக்டர் என்ற நாணயம் மீனின் வாயிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு வரியாக செலுத்தப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை இன்றைக்கும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டாடுகின்ற விதமாக கலிலேயா பகுதியிலே நிறைய உணவகங்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த உணவகங்களிலே இந்த மீன் என்பது ஒரு சிறப்பான உணவாக கொடுக்கப்படுகிறது. இந்த மீனை சாப்பிடுவதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அவ்வளவு முள், அவ்வளவு ஒரு சதையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீன். ஆனால் அந்த மீன் சாப்பிடுவதற்கென்றே ஏராளமான பேர் போகிறார்கள். அந்த மீன் என்பது அங்கே மட்டும்தான் கிடைக்கிறது. கலிலேயா பகுதியிலே அந்த மீன் இன்றைக்கும் நமக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த இடத்திலே இந்த நிகழ்வு நடந்தது என்பதை வரலாற்று பூர்வமாக கொண்டாடுகின்ற ஒரு இடமாகவும் நிகழ்வாகவும் அது இருக்கிறது. ஏன் ஆண்டவர் வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் அன்புக்குரியவர்களே, அவர் பாவமே செய்யாமல் இருந்தும் பாவத்திற்குரிய தண்டனையை அவர் தாங்கிக் கொண்டார். அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்றாலும், அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருந்தாலும் அவர் மற்றவர்களுடைய வாழ்விற்காக, அவர்களுடைய நலனுக்காக தானும் வரி செலுத்துகின்றார் என்பதை அங்கே பார்க்கின்றோம். ஏனெனில் அன்புக்குரியவர்களே, இந்த வரி செலுத்துதல் என்பது அந்த சமூகத்தோடு இருக்கின்ற ஒரு உறவையும், குறிப்பாக ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய வரியையும் அவர்கள் கட்டாயம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அந்த வகையிலே தான் ஆலயத்திற்கு எதிராகவும் சமூகத்திற்கு விரோதியாகவும் இவர் இருக்கின்றார் என்பதை நாளை தினம் மக்கள் அவரை பற்றி குற்றம் சொல்லிவிடக் கூடாது என்ற வகையிலே அவர் மக்கள் கண் முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் எந்த ஒரு குற்றப்பழியும் இல்லாமல் அவர் நிறைந்த மனிதராக வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த வரி செலுத்துதல் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படி என்றால் இறைவனுக்கு நாம் நேர்ந்தளித்த ஒரு கடனை அல்லது இறைவனுக்கு நாம் கடன்பட்ட ஒன்றை இறைவனுக்கென்று அளிப்பது என்பது முறையானது. பழைய ஏற்பாட்டிலே, குறிப்பாக லேவியர் ஆகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இணைச்சட்ட நூலிலேயும் இதை சொல்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 11 வகையான திருட்டுகள் இருக்கிறது. அடுத்தவர் பொருளை எடுப்பது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது என்று பலவிதமான வகையாக அங்கே திருட்டை விளக்கி சொல்கின்றார்கள். 11 வகையான திருட்டுகள். அதில் ஒரு திருட்டு என்ன என்று சொன்னால், இறைவனுக்குரிய அந்த ஒரு கட்டாய வரியையும் கொடுக்க வேண்டிய நேர்ச்சையையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் திருடு. காரணம், அது இறைவனுக்கு உரியது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது, அது இன்னும் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு களவுதான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே கடவுளுக்குரியதை கடவுளுக்காகவும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வரி என்பதன் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். எனவே இறைவனை முதன்மையாகவும் இந்த உலக வாழ்வு நாம் வாழ்கின்ற பொழுது அதற்கு தேவையான நாம் அனைத்து செலவுகளையும் நாம் செய்கின்ற பொழுது இறைவனை மையமாக வைத்துக்கின்ற வாழ்வு நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த பணம், வரி என்பதெல்லாம் நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த ஒரு உணர்வையும் உள்ளத்திலே நாம் ஆழத்திலே இதை உறுதி செய்து கொண்டும்
வாழ்கின்ற அருள் வேண்டுவோம். இறைவனுடைய துணை வேண்டுவோம். ஆமென்.